குட் மார்னிங் கைஸ். மார்னிங் வைப் இதை பார்த்துட்டு ப்ரெஷ் பண்ணிகிட்ருப்போம் நாங்கள். அதாவது நாங்கள் இல்லை கைஸ். ஃபைனலி நம்ம குளிச்சிட்டோம். இப்போது நம்ம ட்ரெஸ் மாற்ற போகிறோம். ஆனால் இங்கே என்னென்னா, அதாவது இங்கே என்னென்னா மழை பெய்யுது கைஸ். சென்னையில் அதுவும் பயங்கர மழை. ஸோ அந்த இதுலேயே நம்ம குளிச்சுட்ருக்கோம். 8 மணிக்கு கிளம்பிட்டோம் நம்ம. அவ்வளோதான் கைஸ். ஹலோ கைஸ், ஃபைனலி நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். அதாவது இங்கே இப்போ நான் இங்கே வந்தேன் கைஸ். ஃபஸ்ட்டு 2 நாள் அதாவது நம்ம ஊரில் எப்படி சுட்ட சிக்கன் இருக்குல்ல, அதே போல் என்ன சுட்ட மாதிரி எங்கே எதை தொட்டாலும் வெண்ணி தண்ணி தான், வெண்ணி தண்ணி. உப்பு செத்துட்டேன் ரொம்ப. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போது 2 நாளாக நல்லா மழை செமையாக இருக்குது கைஸ். இப்போ தான் நம்ம ஊர் கிளைமேட்டே வந்திருக்கு, அழகாக இருக்குது ஜில் ஜில்னு. ஸோ அந்தால காலத்தை எழும்பி குளிச்சுக்கிட்டு சரி இன்றைக்கி இந்த அதாவது புனிதமான நாளை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் விளாக் எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி. அதாவது என்னோடய அன்றாட வாழ்க்கையை நான் இப்போ இன்றைக்கி காணிக்க போகிறேன் கைஸ் உங்களுக்கு. நான் டெய்லி என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ லாஸ்ட் வர இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க கைஸ். அப்புறம் ஒன்று, இந்த ஃபேனை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, ஸ்பைடர்மேன் ஃபேன் நல்லா இருக்குது. நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் கைஸ். அப்பார்ட்மெண்ட் வியூ இதான் என்னோடய ரூம். நிறைய பில்டிங் இருக்குது கைஸ் இங்கே. டெய்லி நைட் அழகாக இருந்து வா பார்க்கலாம், அழகாக இருக்கும். ஒரு பாட்டையும் போட்டு அப்படியே ரசிக்கலாம். நான் காமிச்சு தரேன் டெய்லி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிச்சு தரேன். ஸோ லாஸ்ட் வர பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல், ஜாலியாக இருக்கும். இருக்கா இன்னொரு சைடு, அதாவது இன்னொரு வியூ உண்டு கைஸ். அங்கே வந்து எப்படின்னா அதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டு. அது அந்த செல்லில் இருக்குது. நான் இப்போ காமிக்க மாட்டேன், நைட்டு காமிக்கிறேன். அப்புறட்டா இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அதான் சூப்பர் ஸ்பாட்டு. அழகாக அதில் உட்காந்துடலாம். உட்காந்துட்டு அப்படியே ஒரு வியூ உண்டு, பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், நம்ம கிளம்புமா கைஸ். நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகணும். கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டு பக்கத்தில் தான், கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃபீஸ் வந்துடும். ஸோ அங்கே போகணும். போகிற உள்ள ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு, ஒரு அக்கா கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸ் கிளம்புறோம் கைஸ். பாய். வாங்க கண்டினியூ பண்ணுங்க, நீங்களும் எங்கள் கூடயே வாங்க கைஸ். அதாவது நமக்கு இப்போ எப்படின்னா 4th ஃப்ளோர் ஆகும். ஸோ நம்ம கீழே போகிறோம். கீழே போகிறோம். வெல்கம் கைஸ். அதாவது இதில் நம்ம வீக்கெண்டான இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இங்கே ஒரு பூங்கா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு மட்டுமே தனியாக ஒரு ஜிம் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நான் இன்னும் பார்க்கல, பட் இல்லை வந்த ஒரு 2 நாள் அங்கே உள்ள அக்காட்டெல்லாம் விசாரிச்சிட்டேன். ஸோ இது எப்படிக்கா அப்படி இப்படின்லாம் சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுட்டேன். இந்த வீக்கெண்டு என்னென்னா நம்ம இங்கே போகிறோம். ஸ்விம்மிங் பூல் இந்த இருக்குது, ஸ்விம்மிங் பூல் திஸ் ஒன் கைஸ். இங்கே தான் போகிறோம் நம்ம இன்றைக்கி. அதான் இந்த வீக்கெண்டு போகிறோம். அதை முடிஞ்சுன்னா நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் கைஸ். இந்த இதில் இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகணும். கரெக்டாக கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் கைஸ். ஃபைனலி நம்ம இங்கே வந்துட்டோம் கைஸ். அதாவது இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் ஆகிட்டு மாடிக்கு போகிறோம். வாங்க மாடியில் போய் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கேயே நல்லா தான் இருக்கும், பட் மாடியில் ஓகே. அதாவது பெருசாக ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக எனக்கு பிடிக்கும். ஸோ அதை நீங்களும் பாருங்கள், பிடிக்குதானே எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் ஆஃபீஸெல்லாம் காமிக்கலை அப்படின்னு. நான் சர்ப்ரைஸ். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதுக்கப்புறம் மாடியில் உள்ள வீடியோலாம் காமிக்கிறேன். ஆமாம், அதாவது ரூமில் இப்போதைக்கு நான் ஒத்தையில் தான் கைஸ் இருக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா லைட்டையும் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்படி வந்தோன்னா கிச்சன், அது இந்த ரூம் எல்லா ரூமே டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்தளவுக்கு பயம் இல்லை. இந்த லாஸ்ட் ரூம் தான். இந்த ரூம் அந்தளவுக்கு இது பண்ணாண்டா, ஏன்னா அங்கே ஓப்பன் தான். ஸோ அதனால் பயம் இல்லை. வேறு எல்லா ரூமும் க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும்ல. அது நம்ம விளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெடிலாம் வெடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி மனசை தேத்திக்கணும். அதாவது இந்த வியூ தான் கைஸ். இந்த உட்காந்துக்கிட்டு இப்படி பார்ப்பேன் கைஸ். அதாவது ஒரு நல்ல பாட்டாக கேட்டு
பாட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு வைப்பாக சூப்பராக இருக்கும் கைஸ். பாருங்களேன், இதாக இருக்கேன். இதில் நிறைய ஏரோப்ளைனும் போகும். ஸோ அதாச்சும் அப்படி பார்த்துட்ருப்போம் நாங்கள். நல்லா இருக்குல்ல. அதாவது ஃபைனலி நம்ம வந்துட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க எனக்கே தெரியுது. பட் எனக்கு பிடிக்கும் கைஸ். அதாவது எங்கள் ஊரில் நான் இப்படி தான் இது பண்ணுவேன். பட் எங்கள் ஊரை நான் மிஸ் பண்ணேன் கைஸ். அதாவது இங்கே எப்படின்னா நைட் எங்கள் ஊரில் எப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் ஆனாலே அந்த ஸ்கையே டிஃப்ரெண்ட் கலரில் சேஞ்ச் ஆகி, இங்கே ஒரே கலர். ஒரு 7 o'clock ஆனால் ஒன்லி பிளாக், அவ்வளோதான். வேறு எந்த கலரில் நான் இதுவரை பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமே இதான் கைஸ் என்னோடய அன்றாட வாழ்க்கையோட இது டெய்லி இப்படி தான் போய்ட்டுருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே புதுசு தான். ஸோ நல்லா இருக்குது. அதாவது எப்படி சொல்லன்னு தெரியல. பட்டு இப்படி எல்லாமே புதுசு, புது ஊர், புது இடம், புது பிளேஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது நல்லா இருக்குது. அதான் சொல்லுவாங்களே இனிய தனிமை, அதே போல் தான். பட் எதுவும் இல்லாமல் நம்மளாக இருக்கிறது, அதாவது நம்ம அலோனாக இருக்கிறதே பெஸ்ட்டு தான் கைஸ். அதாவது இப்போ எனக்கு புரியுது. அதாவது இப்போ எனக்கு இது இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா இருக்குது, அவ்வளோதான் கைஸ். அதாவது இது இப்படி இருக்க நான் கொஞ்சம் தூரம் இங்கே இருந்துட்டு வீட்டில் கால் பண்ணி பேசுவேன் அம்மா அப்பா கிட்டலாம். அதுக்கப்புறம் கைஸ் அதாவது இப்போ நான் வந்த கொஞ்ச நாள் கழிச்சு அதில் வந்த ஃபஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் போயிருக்கேன். அவங்க வந்து எப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் பாத்ரூம் உண்டு. அதாவது 2 விதமாக பாத்ரூம் உண்டு. ஒன்று ஸ்டாஃபுக்கு, இன்னொன்று அங்கே உள்ள சும்மா ஒர்க்கருக்கு. சரிங்களா? நான் அப்போ போகிறேன். அங்கே வாட்ச்மேன் அங்கே சொல்கிறாங்க, தம்பி ஸ்டாஃப் அதுக்கு போ அப்படின்னு. ஸ்டாஃபா? ஐயோ நம்ம வளர்ந்துட்டோம். ப்ரௌட் ஆஃப் த மூமெண்ட். அது செமையாக இருந்துச்சு. அதாவது உள்ள போயிட்டு சிரிச்சுட்டே நிற்கிறேன். ஒரு 3 நாளாக அதை நினச்சி தான் சிரிக்கேன். அதாவது நம்ம முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டாஃப் ஒன்லின்னு இருக்கும். அங்கே போனாலே நீட்டாக இருக்கும், அங்கே போனாலே திட்டுவாங்க. இப்போ பாரு நம்ம அந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஸோ ஐ வில் ப்ரவுட் ஆஃப் யூ. அப்படி கொஞ்சமாக நிறைய மெமரிஸ் இருக்குது கைஸ் எனக்குள்ள. அதாவது இப்போ எப்படின்னா யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறதில்ல. ஸோ இனிமேல் என்ன பண்ணலான்னா என்னென்ன தோணுதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே யூடியூப்பில் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி மைண்டு செட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி போகுதோ அதை பொறுத்து தான் நான் பண்ணுறது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவேன். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஆமாம், அதாவது இதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு குளிச்சிக்கிட்டு, அதாவது கொஞ்சம் உட்காந்தே இருக்கணுமா. ஸோ அதனால் உடம்பு தொப்பு போட்டக்கூடாதுல. அது சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஏக்கர் 3 ஏக்கர் கூட தான் இருக்கும். அதை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அப்படி சுற்றி அடிச்சுக்கிட்டு, ஒரு 2 ரவுண்டு அடிச்சுக்கிட்டு, அதையும் பாட்டுக்கிட்டு அப்படி ஹெட் பண்ண போட்டு நான் மட்டும் அலோனாக தான் எப்பவும் போவேன். எனக்கு இனிய தனிமை அந்த பாட்டு தான் எப்போவும் போட்டு அப்படியே போய் ஒரு 3 ரவுண்டு அடிச்சுக்கிட்டு அந்தாலும் அங்கே போய்ட்டு அப்படிலாம் போய்ட்டு வருவோம். அப்படி வந்து லாஸ்ட்டாக மேலே வந்து உட்காந்துட்டு அம்மாட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி விளாக் எடுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இடத்த பிடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ரவுண்டு கட்டு, அதாவது ஜாக்கிங் கட்டு, அவ்வளோதான் கைஸ். அப்படி கீழே போவேன் கைஸ். கீழே போய் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவேன். அதாவது என்னென்னா இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு கைஸ். அதாவது எப்படின்னா நம்மளை ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸ்டோரி போடுறத. அதில் ஒருத்தர் போட்டிருக்கான், நேற்று தான் பார்த்தேன். அடங்குமாலன்னு ஆகிட்டு. என்னென்னா நோ ஃபேஸ் இன் யுவர் மொபைல் அப்படின்னு போட்டிருக்கான். அதை போட்டு அவன் ஃபோட்டோ போட்டு அதுக்கு ஒரு பாட்டு. ஐயோ தலைவா நீ எங்கேயா இருக்கேன். அதுவும் அந்த ஆள் வந்து என் ஆள் வந்து யாருன்னா வெளியாட்கள் இல்லை, என் கூட சுற்றுற பசங்களே. பார்த்தோன்னா அடங்கம்மால அப்படின்னு ஆகிட்டு அப்படி ஒன்றா இருக்கும் கைஸ். பார்த்துட்டு அப்படியே ஒரு 10-11 மணி வரை ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவேன். அதான் என்னோடய அன்றாட ரொட்டீனான ஏதோன்னு சொல்லுவாங்களே தெரிலையே அது. அதுக்கப்புறம் இதில் எப்படின்னா இது சொல்ல மறந்துட்டேன். இங்கோட அடிக்கடி ஏரோப்ளேன் போகும். ஸோ ஒரு பாட்டை கேட்டு மஜாவாக வைப் பண்ணலாம் கைஸ். அதாவது புறாப்பி தான் பார்த்துக்கோங்க கைஸ், உங்களுக்காண்டி என்னெல்லாம் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறமா அவ்வளோதான் கைஸ். இனிமேல் அங்கே அதாவது யோகாலாம் இருக்குது கைஸ். சாரி, யோகா இல்லை, அது ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது.
ஸோ இந்த வீக்கெண்டில் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நாங்கள் அதில் உள்ள அக்காட்டெல்லாம் கேட்டேன் எப்படிக்கா டைமிங், ஆனால் டைமிங் தான். ஸோ அந்த டைமிங்கெல்லாம் கேட்டுட்டு அந்த டைம் பார்த்து போகணும். போயிட்டு இது பண்ணும். அதாவது இந்த இடம் பிடிக்க நான் ஃபஸ்ட்டே ஓடி வந்திருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க, வந்து இதில் வந்து உட்காருவாங்க, உட்காந்துட்டு கதை பேசியிருப்பாங்க. நான் மொதல் நாள் செகண்ட் டே வந்தேன் நினைக்கேன். வரும்போது இங்கே ஃபுல்லாகவே பொண்ணுங்களாம் வந்துருந்தாங்க. அதனால தான் சரி இன்னைக்கு நம்ம பிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அடுத்த ஆள் வர மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இடத்த பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிட்டேன். ஸோ என்னுடைய சீல் இங்கே பதிச்சிட்டேன். இனிமேல் அவங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி இங்கே வந்து இருக்கேனா. ஸோ வந்ததில்லை, நான் இன்னும் வரதை பார்த்ததில்லை. மொதல் நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. இனிமேல் கீழே போய் சாப்பிட்டுக்கிட்டு ப்ரெட் ஜாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நான் 11 மணி நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன் கைஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் முதலிருந்தோ அந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இஷ்கியூ ஆல்.